சேதாரம் சின்ன சின்ன சேதாரங்கள்ங்கிறது அது இவர் தானே போனார் அதனால் ஒன்றும் இல்லை, அவர் தானே போனார் அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓபிஎஸ் வந்து இஸ் நத்திங், ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ போனது ராம்நாட்டில் போட்டி போட்டார், பலாப்பழம்னு ஒரு சின்னத்தில் புதுசாக நிற்கிறாரு. ரெட்டலை பாப்புலர் தானே, ரெட்டலை எதிர்த்து ரெட்டலை 1 லட்சம் வாங்குது, இவர் எப்படி 3 லட்சம் வாங்கினார்? பிஜேபிக்கு 3 லட்சம் ஓட்டுங்க கிடையாது. அதே மாதிரி இப்போ தினகரன், சரி அவர் ஒன்றும் மந்திரியாக இருந்ததில்லை, பெரிய பதவிகள்லாம் இருந்ததில்லை, ஜெயலலிதாவோட கூட இருந்தார், போனார், சசிகலா உறவினர், அதை வச்சுக்கிட்டே கூட அவர் அந்த அம்மா பேரில் அம்மா முன்னேற்றம்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே ஆளை போட்டு அவர் ஒரு 10-15 இடத்துல 10,000 20,000 30,000 வாங்கி 15 இடத்துல அதிமுக தோக்கடிச்சிட்டார்ல, அதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டார் இல்லையா? ஸோ அவர் யார் எக்ஸசைஸ் எடுத்தேன்னா ஜஸ்ட் லைக் தட் தினகரன் யார் போனால் போகிறாரு அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி சேதாரங்கள் இல்லாமல் அதை வந்து தவிர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இவங்களும் வெளியே போனவங்களோ நீக்கப்பட்டவங்களோ ஒரு தலைவர்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாரோ ஒரு சின்ன தலைவரோ பாப்புலர் தலைவரோ பெரிய தலைவரோ இருக்கிறவங்க தனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்கணும். கட்சிகளே இருந்துக்கிட்டு தலைவருக்கு விரோதமாக இருந்தீங்கன்னா எந்த தலைவர் வச்சுக்குவாங்க? அதனால் அவர் நீக்கினதை அவர் பாணியில் கேட்டிங்கன்னா இவங்க என்னங்க கூட இருந்துட்டு எனக்கு இம்சை பண்ணார் நான் நீக்கினேன்னு அவர் எடப்பாடி சொல்லலாம். ஆனால் மொத்தத்தில் வந்து நடந்து தானே நீக்கினாரோ போனாங்களோ அந்த நிகழ்வுகளால் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த விளைவுகளை என்ன கேட்டிங்கன்னா அதனால் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது. அது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது.